இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 80 முட்டை வைக்கிற தர்மாக்கோல் மேனுவல் இன்குபேட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 3 இன்ச்சு போல்டு 2, 4 வாஷரு, 6 நட்டு, 6 ஸ்பேனரு, 2 இன்ச்சு போல்டு ஒரு 4, ஒரு 4 வாஷரு, 4 நட்டு, ஒரு கட்ரு ஒயர் கட் பண்ணுறதுக்கு, ஒரு டெஸ்டரு, ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவரு, 2 கலர் டேப்பு டிசைன் பண்ணுறதுக்கோசம், 2 பல்ப் ஹோல்டரு, த்ரீ பின் அடாப்டரு, ப்ளக் பாயிண்ட் அடாப்டரு, ஒரு 12 வாட்ஸு டிசி ஃபேனு, ஃபீமேல் கனெக்டர், W1209 டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் போர்டு, சென்சார் வைடர் இருக்கும், 12 வாட்ஸ் அடாப்டர், 2 amps, ஸ்டாப்பிங் எவ்வளோ தேவைப்படுது எடுத்துங்க, 4 பிட்டு 2 கலர் சேர்ந்த ஒயர், 4 அடி ஒயரு, சின்ன சின்ன துண்டு ஒயர் எடுத்துங்க, டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் மூலத்துக்கு ஒரு தட்டு. இதுதான் நம்ம இன்குபேட்டர் செய்ய போகிற தர்மாக்கோல். அகலம் பார்த்தீங்கன்னா 60 சென்டிமீட்டர், நீளம் 90 சென்டிமீட்டர். இது 80 மூட்டை வைக்கலாம், ஒரு தண்ணி போர்டு வைக்கலாம். அந்த ஃபேன் எடுத்து சென்டரில் வச்சு 2 சைடு மார்க் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். சென்டரில் வச்சுருங்க. மார்க் பண்ணிவிட்டு ஹோல்ஸ் போடுங்க. ரெண்டு 3 இன்ச்சு போல்டு, அதோட எம்எம் பார்த்து 0.3 mm இருக்கும். 2 வாஷரு, மேலே 2 கீழே 2 வாஷரு, வெளி சைட்லேருந்து 2 வாஷர் போடுங்க, உள் சைடில் 2 வாஷர் போடுங்க. இந்த போல்டு பார்த்தீங்கன்னா ஃபேனோட சைடில் ஹோல்ஸ் இருக்கும், அதில் போகிற மாதிரி வாங்கிக்கோங்க. எம்எம் அதிகமாக வாங்கிட்டீங்கன்னா போகாது. பின்னாடி சைடுலேருந்து போடணும் ஸ்க்ரூவை. ஒரு வாஷர் போட்டு போடணும், போட்டு தள்ளிங்க. அந்த சைடு அதே மாதிரி போட்டுருங்க. போட்டு உள் பக்கம் 2 வாஷர் போடணும். அதில் ஒன்று இதில் ஒன்று போட்டுங்க. இந்த நெட் எடுத்து டைட் பண்ணிக்கங்க. இதில் ஒரு நெட்டு, அதில் ஒரு நெட்டு. மீடியமான டைட் வாங்கணும். ஓவர் டைட்டு வச்சிங்கன்னா தர்மாக்கோல் உடைய ஆரம்பிக்கும். அதனால் மீடியமான டைட் எடுத்து ஸ்பேனர் வச்சு வச்சிங்க, இல்லை கையிலே கூட வச்சு அப்புறமா டைட் பண்ணிக்கங்க.
2 சைடும் டைட் பண்ணிட்டு ஆடுதான் செக் பண்ணிங்க. சென்டரில் 2 நெட்டு போடணும். அந்த போல்டு போடல, போல்டுக்கு சென்டரில். ஏன்னா ஃபேன் வந்து சென்டராக இருக்கிறதுக்கோசம், அதை தாங்கி பிடிக்கிறதுக்கோசம் 2 நெட்டு சென்டரில். லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடில் ஒரு நெட்டு. ஏன்னா நீங்கள் ஃபேனை ஒட்டி போட்டிங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபங்க்ஷனு ஒழுங்காகாது. அதனால் சென்டரில் போட்டிங்கன்னா தான் சுற்றி சுற்றி வரும் காற்றை. சென்டரில் போடுங்க. போட்டுட்டு ஃபேன் வச்சு சமமாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கங்க. இல்லை ஒரு சைடு சாய்வா, ஒரு சைடு மீடும் பள்ளமாக இருக்குது, சமமாக இருக்குதான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க நெட்டை. அதே மேலே ஒரு 2 நெட்டு போடுங்க. போட்டுட்டு இது ஃபுல் டைட் வைக்கணும். ஃபுல் டைட் வச்சுங்க. ஏன்னா வந்து ஃபேன் வந்து ரன்னிங் ஆவோ அதிர்ச்சி ஆகும். அதிர்ச்சி ஆச்சுன்னா நீங்கள் லூஸாக வச்சிங்கன்னா கழண்டி கீழே கூட விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபுல் டைட் வைங்க. மேலே மட்டும் ஃபுல் டைட் வச்சுங்க. ஃபுல் டைட் வச்சு ஆடுதான் செக் பண்ணி பார்த்துங்க. சென்டரில் கேப் இருக்கா, இந்த மாதிரி தான் வச்சு சென்டரில் போல்டு வச்சு டைட் பண்ணணும். அதேமாதிரி பல்பு ஹோல்டர் வச்சு அதிகம் மார்க் பண்ணிங்க. 2 பல்பு ஹோல்டர் வச்சும் மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிவிட்டு ஹோல்ஸ் போட்டுங்க. அந்த 2 இன்ச்சு போல்டு எடுத்து நாலுத்துலேயும் ஒரு வாஷர் போடுங்க. இதுக்கு ஒரு வாஷர் இருந்தாலே போதும், 2 வாஷர் தான் தேவைப்படாது. போட்டு பின்னாடி சைட்லேருந்து போடணும் போல்டு. ரெண்டு துண்டு வயர் எடுத்துங்க, டேப் வச்சு வச்சுங்க. ஏன்னா லூஸ் ஆகிடுச்சுன்னா ஃபேனில் போடும், அதுதான் டேப் வச்சு வச்சுக்கிறேன். அந்த பல்புக்கும் இந்த பல்புக்கும் வர மாதிரி 2 துண்டு வயர் எடுத்துங்க. பல்பில் வந்து நியூட்ரல் பேஸ் கிடையாது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால் எந்த சைடு வேணாலும் கனெக்ட் பண்ணலாம். 2 வயரில் எதனா ஒரு சைடு கனெக்ட் பண்ணிங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் டைட் வச்சுங்க. ஏன்னா பல்பு ஹோல்டர் வந்து ஃபுல் டைட் இருக்கணும். லூஸ் ஆகிடுச்சுன்னா பல்பு பீஸ் போயிடுச்சா இல்லை ஒயர் போயிடுச்சுன்னா கூட தெரியாது. அதனால் ஃபுல் டைட் வச்சுங்க.
இன்னொரு பல்ப் ஹோல்டர் எடுத்து அதில் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாதி பிளாக் ஒயர் கட் பண்ணிங்க. நியூட்ரலுக்கு வந்து ஒயிட் கலர் ஒயர் யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் போர்டு. உள்ள சென்சார் இருக்கும். W129 தான். அப்படி நான் கனெக்ஷன் பண்ணுறது உங்களுக்கு புரியலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை பார்த்து நீங்கள் கனெக்ஷன் பண்ணிங்க. சென்சார் ஒயர் இது டெம்பரேச்சர் கண்ட்ரோல் போர்டு. K0 K1 12 வாட்ஸ் GNDன்னு இருக்கும். அதே மாதிரி இந்த பல்ப் ஹோல்டரில் எதனா ஒரு சைடு கனெக்ட் பண்ணிங்க. ஒயிட் கலர் ஒயரை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த 2 ஒயிட் கலர் ஒயர் இருந்தாலும் அதில் எதனா ஒரு ஒயிட் கலர் ஒயர் எடுத்து இந்த 2 ஒயிட் கலரை ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கலாம். 4 அடி ஒயர் எடுத்தல அது அந்த ஒயிட் கலரும் நம்ம பல்பில் இருந்து துண்டு ஒயர் கனெக்ட் பண்ணல அதோட ஒயிட் கலரும் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து எதனா ஒரு சைடு கனெக்ட் பண்ணிங்க. நல்லா ஃபுல் டைட் வச்சுங்க. இன்னொரு துண்டு ஒயர் ஒயிட் கலர் இருக்கும், அதை தனியாக விட்டுட்டு கூட இன்னொரு ப்ளூ கலர் துண்டு ஒயர் எடுத்து அந்த ஒயிட் கலரும் இந்த ப்ளூ கலரும் ஒன்றா சேர்த்து கனெக்ட் பண்ணிங்க. அது ஆப்போசிட் சைடில் கனெக்ஷன் பண்ணிக்கங்க. நல்லா ஃபுல் டைட் வச்சுங்க. தெரியுதுங்களா? இந்த ஒயர் வந்து ஃபேனுக்கு கீழே போகணும். ஃபேனுக்கு கீழே ஒரு ஹோல்ஸ் போட்டு வெளியே எடுக்கணும், அதை சொல்கிறேன். இந்த பல்ப் ஹோல்டர் பின்னாடி சைடில் வந்து போட்டுங்க. அதேமாதிரி போட்டு டைட் பண்ணிங்க 2 பல்ப் ஹோல்டரையும். பல்ப் ஹோல்டர் பின்னாடி அந்த 2 இன்ச்சு போல்ட்டு போட்டு வாஷரோட டைட் வச்சுங்க, மீடியமான டைட்டு. ஒயர் எல்லாம் ஃபேனுக்கு கீழே தான் போகணும், மேலே போகக்கூடாது. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபேனு பல்பு ஹோல்டருக்கெல்லாம் போட்டது நெட்டு எல்லாம் தெரியுதுங்களா வாஷரோட. நம்ம பல்பில் கனெக்ஷன் பண்ண மொத்த ஒயரும் உள் சைட்லேருந்து ஒரு ஹோல்ஸ் போட்டு வெளியே எடுக்கணும். அதை காமிக்கிறேன் பாருங்கள். ஃபேனுக்கு கீழே போடுங்க, தெரியுதா? அந்த கேப் வழியாக ஒரு ஹோல்ஸ் போட்டு அது வழியாக வெளியே எடுத்துங்க மொத்த ஒயரையும். மொத்த ஒயரை வெளியே எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்களா கிளியராக இருக்குது பாருங்க. இதுமாரி ஒயரு கீழே தொங்கக்கூடாது. ஃபேன் கீழே ஃபேன்லேருந்து அந்த கனெக்டரை கட் பண்ணிவிட்டு ஒயரை எடுத்துக்கலாம். ஒயரை கட் பண்ணி அதேமாதிரி அந்த ஹோல்ஸ் வழியாக திருப்பியும் அதையும் வெளியே எடுக்கணும்.
இந்த ஹோல்ஸ் வழியாக வெளியே தள்ளிக்கிங்க ஒயரை. பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ஷன் பண்ண ஒயர் ஃபேன் மேலே ஒன்று கூட படல. அந்த மாதிரி கனெக்ஷன் மொத்த ஒயரை வெளியே எடுத்தாச்சு. டெம்பரேச்சர் கண்ட்ரோலாக செட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு எத்தனை ப்ளூ கலர் துண்டு ஒயரு அது வந்து K0 கனெக்ஷன் தரணும். மீடியமான டைட் வைங்க டெம்பரேச்சர் கண்ட்ரோல் போர்ட்லையும், ஏன்னா அது உடஞ்சிடும். வச்சுட்டு 4 அடி ஒயர் இடத்துல ஒரு சைடு பிளாக் கலர் ஒயர் கட் பண்ணி வச்சுருப்போம். அது வந்து K1 கனெக்ட் பண்ணிக்கங்க. அந்த பிளாக் கலர் ஒயர் வந்து நம்மளுக்கு ஃபேஸ் ஆகும். 4 அடி ஒயர் எடுத்தால கனெக்ஷன் பண்ணலாம், அது வந்து பிளாக் கலரில் ஃபேஸ் ஆகும். அதில் ஒயிட் கலர் வந்து நியூட்ரல் ஆகும். நம்ம கனெக்ஷன் பண்ண போகிறோம். பிளாக் கலர் வந்து K1 கனெக்ட் பண்ணிடலாம். அதுதான் ஃபேஸ் ஒயரு. ஃபீமேல் கனெக்டர் எடுத்து அதில் ரெட் கலர் பிளாக் கலர் ஒயர் இருக்கும். ஃபேன்லேயும் அதே மாதிரி ரெட் கலர் பிளாக் கலர் ஒயர் இருக்கும். இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ். ரெட் கலரில் ரெட் கலர் கனெக்ட் பண்ணிங்க. ஃபேனோட ரெட் கலரில் வந்து ஃபீமேல் கனெக்டரோட ரெட் கலரும் ஒன்றா கனெக்ட் பண்ணிங்க. இதோட பிளாக் வந்து அதுவும் பிளாக்கும் ஒன்றா கனெக்ட் பண்ணிங்க. இந்த ரெட் கலரை வந்து 12 வாட்ஸில் கனெக்ட் பண்ணணும். மீடியமான டைட் வைங்க, ஃபுல் டைட் வச்சு உடச்சிடாதீங்க. இந்த பிளாக் கலர் ஒயர் எடுத்து GNDயில் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணாச்சு பார்த்தீங்களா. கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாப்பிங் இருந்ததில்ல, அதை டெம்பரேச்சர் கண்ட்ரோல் போர்டில் தெர்மாகோலோட வச்சு ஒரு சின்ன ஹோல்ஸ் ஒன்று போட்டுங்க. அது ஸ்டாப்பிங்கை போட்டுங்க, ஏன்னா அது ஆடாத கோசம். ஸ்டாப்பிங் எடுத்து ஒரு ஹோல்ஸ் ஒன்று போட்டு சென்டரில் வச்சு போட்டுங்க. ரொம்ப இருக்கிறாதீங்க, மீடியமான டைட் வைங்க. இந்த இங்கு பட்டருக்கு நம்ம யூஸ் பண்ணுற பல்பு வந்து 60 வாட்ஸ் பல்பு. 2 60 வாட்ஸ் பல்பு போட்டுங்க.
வச்சுட்ட பிறகு கட் பண்ணிவிட்டு அதை தட்டு எடுத்துங்க. தட்டு எடுத்து அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் போர்டை வந்து எல்இடி வந்து அதில் தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி வச்சு மார்க் பண்ணி ஒரு ஹோல்ஸ் போட்டுங்க. போட்டுட்டு ஒயர் வெளியே எடுங்க. அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு ஒரு ஹோல்ஸ் போட்டுங்க. அந்த தட்டில் ஒரு மார்க் பண்ணி 2 சைடு மார்க் பண்ணி தர்மாக்கோலில் வந்து அதில் ஒரு ஸ்க்ரூ போடணும். அதில் மார்க் பண்ணி ஒரு ஹோல்ஸ் போட்டுங்க. அதுலேயும் போட்டு முடித்த பிறகு கனெக்ட் பண்ணிடலாம் 3 பின் ப்ளக் பாயிண்டில். அந்த ஒயிட் கலர் ஒயர் எத்தல நியூட்ரலாக சொன்னால அது லெஃப்ட் சைடு நியூட்ரலாக கனெக்ட் பண்ணுவீங்க. அந்த பிளாக் கலர் ஒயர் வந்து ஃபேஸாக கனெக்ட் பண்ணுவீங்க ரைட் சைடில். கனெக்ட் பண்ணிவிட்டு டைட் பண்ணிவிடு. டைட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ போடுங்க. போட்டுட்ட பிறகு இந்த சென்சார் ஒயர் இருக்கும். சென்சார் ஒயர் வந்து உள்ளே வரணும். அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் போர்டில் கனெக்ஷன் பண்ணிடணும். அதில் எடுத்து கனெக்ஷன் பண்ணிங்க. டெம்பரேச்சர் கண்ட்ரோல் போர்டில் கனெக்ஷன் பண்ணிட்டு அந்த ஹோல்ஸ் வழியாக சென்சார் ஒயரை உள்ளே தள்ளணும். தள்ளி முடிச்சிட்ட பிறகு ரோல் வாட்ஸ் அடாப்டர் எடுத்து அதில் போட்டு செக் பண்ணிடலாம். போகுதா? ஓகேவா? தெரியுதுங்களா? பேனர் என்ன ஆகுதா உள்ள? இந்த மாதிரி தான் கான்செப்ட்டு.
செட்டிங்ஸ் வைக்கல. செட்டிங்ஸ் வந்து அதை போட்டால் ரொம்ப நேரம் ஆகும். அதனால் செட்டிங்ஸை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பார்த்து வச்சுங்க. தெரியுதுங்களா? நான் தட்டி எதுக்கோசம் வைக்கிறேன்னா, நீங்கள் தெரியாமல் தண்ணி போட்டதோ யாருனா கையை வச்சாங்களோ அதுக்கு தான் அந்த தட்டி போட்டு மூடுறோம் நம்ம. ஃபைனலி தாங்க கலர் டேப் அடித்தாச்சு டிசைனுக்கோசம். அந்த தட்டில் 2 ஸ்க்ரூ போடலாம். ஹோல்ஸ் போட்டு வச்சுருந்தல அதில் 2 ஸ்க்ரூ போட்டுடலாம். நீங்கள் டேப்பு எந்த மாதிரி டிசைன் வேணால் நீங்கள் போடுங்க, அது உங்கள் விருப்பம். போட்டு முடிச்சாச்சு. டிசைன் டேப்பு இதுதான் டிசைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது மார்க் பண்ணிட்டு வந்து ஹோல்ஸ் எதுக்குன்னா ஆக்சிஜனை உள்ளே எடுத்து கொடுக்கறதுக்கு, அதிகமான ஹீட்டான காற்றை வெளியே விடுறதுக்கோசம் மார்க் பண்ணிப்போம். அது நீங்களே ஹோல்ஸ் போடுங்க, வேணும்னா எந்த சைடு வேணாலும் நீங்களே ஹோல்ஸ் போடுங்க. இதுக்கு பல்பு பார்த்தீங்கன்னா 60 வாட்ஸ் பல்பு, 2 சைடும் 60 வாட்ஸ் பல்பு போடுங்க. மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அங்கெல்லாம் ஹோல்ஸ் போடணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலும் மேலும் நம்ம வீடியோ வரும். லாஸ்ட்டு ஃபைனல் இதுதான், ஓகேவா?